ராஜா அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு குழப்பவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கிறார். தேசிய பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை. மாநில அரசியல் குறித்த பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை. வாய்க்கு வந்தபடி எதையாவது அரசியல் ஆதாயம் கருதி பேசுவதே அவருடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆணவ கொலை குறித்து பாஜக மூத்த தலைவர் ராஜா பேச்சிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். ராஜா அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு குழப்பவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கிறார். தேசிய பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை. மாநில அரசியல் குறித்த பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை. வாய்க்கு வந்தபடி எதையாவது அரசியல் ஆதாயம் கருதி பேசுவதே அவருடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. சனாதன கருத்தியல் என்ன என்பது குறித்து தலித்துகளின் பார்வையில் இருந்து அவர் புரிந்து கொண்டால்தான் என்னுடைய வாதங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு திமுக வெறுப்பு இருக்கிறது. தலித் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வெறுப்பு இருக்கிறது. வெறுப்பு அரசியலால் வளர்ந்த ஒரு தலைவர் ராஜா. இதுவரையில் இந்த ஆணவ கொலைகளை கண்டிக்கிற மனசாட்சி கூட அவருக்கு இல்லை. இவ்வளவு கொடூரமான படுகொலையை பாஜக அதிகாரபூர்வமாக கண்டித்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்தியா முழுவதும் நடக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு திமுக பொறுப்பு என்றால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடைபெறுகிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு? இது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியை உணராமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதே அவருடைய வாடிக்கை. ஆகவே அவருக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் புரியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.